அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம். தத்துவங்கள் குறித்து திரவிய சங்கரக நூல் என்ன கூறுகிறது என்பதனை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த தத்துவங்கள் 7 ஜீவன் அஜீவன் குறித்து முதல் அதிகாரத்திலேயே விளக்கம் கூறப்பட்டு விட்டதால் இந்த 2வது அதிகாரத்திலே 3வது தத்துவமாகிய ஆசிரவம் ஊற்று என்பது குறித்து நமக்கு சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் கூறி வருகிறார்கள். இப்போ இதில் இந்த ஊற்றில் அந்த பாவ ஊற்று, திரவிய ஊற்று அவற்றை பற்றி நாம் பார்த்தோம். இவற்றிலே 32, 33வது காதைகளிலே நமக்கு மேலும் அந்த ஊற்றினை குறித்த செய்திகளை நமக்கு இந்த நூல் தெரிவிக்கிறது. அந்த ஊற்று என்னவாகிறது என்று சொன்னால், அது ஆன்மாவோடு பந்தமாகிறது. ஊற்று என்பது அந்த வினைகள் வருகின்ற வழியை குறிக்கக்கூடியது. அந்த வழியிலே வந்த வினைகள் ஆன்மாவை அடைந்து ஆன்மாவோடு சேர்ந்து விடுகிறது, பந்தமாகி விடுகிறது, ஆன்மாவோடு கட்டு உறுகிறது. அதனால் கட்டு என்றும் பந்தம் என்றும் அதனை கூறுகிறோம். அந்த பந்தம் என்றால் என்ன? பஜ்ஜாதி கம்மம் ஜேன து சேதன பாவேன பாவபந்தோ சோ கம்மாதப தேசானம் அன்னோன்னப வேசனம் இதரோ என்று அந்த கட்டில் எப்படி ஆசிரமத்தில் எப்படி பாவ ஆசிரமம், திரவிய ஆசிரமம் என்று 2 இருக்கிறதோ, அதே போல பந்தத்திலும் பாவபந்தம், திரவிய பந்தம் என்று 2 இருக்கிறதாக நமக்கு இந்த நூலிலே இந்த காதை கூறுகிறது. 32வது காதையானது கூறுகிறது. பஜ்ஜம் என்பது அதுதான் பந்தம், பந்தமாவது என்று சொல்வது. அந்த கர்மமானது பந்தமாகிறது. எதனால் அப்படின்னா, சேதன பாவேன. சேதனம் என்றால் ஆன்மா, அறிவும் உணர்வும் உடையதை சேதன பொருள் என்று சொல்கிறோம். அந்த சேதனமாகிய ஆன்மாவினுடைய பரிணாமத்தால், பாவேன அதனுடைய எண்ணங்களால் அந்த பந்தம் ஏற்படுகிறது. அது பாவபந்தம் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு ஏற்படுகின்ற அந்த பந்தமானது அதற்கு உரிய கர்ம அணுக்களை கிரகித்து கொண்டு சேர்த்து கொண்டு ஆன்மாவோடு ஒன்றோடு ஒன்று இயைந்து விடுகிறது. அதாவது ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகிறது. அன்ன அப்படின்னா வேறு, அன்ன அன்னோன்ன என்று சொன்னால் வேறு இல்லை என்று அர்த்தம். அதாவது ஒன்றாகி விடுகிறது. எதா கூட அந்த ஆன்மாவோடே அது கலந்து விடுகிறது. அதை திரவிய பந்தம் என்று நாம் கூறுகிறோம். உருவம் இருப்பதே திரவியம் நாம் சொல்கிறோம். எண்ணமாக இருப்பதை பாவம் என்று சொல்கிறோம். அதனால் அந்த எண்ணங்களால் வரக்கூடிய அந்த ஊற்றுகள் ஆன்மாவோடு சேர்வது பாவபந்தம். அந்த எண்ணத்தால் ஏற்பட்ட அந்த கர்ம அணுக்கள், புற்கல கர்ம அணுக்கள் அண்டத்திலே இருக்கின்றன. அந்த குறிப்பிட்ட வினைக்கு ஏதுவான அல்லது தகுதியுடைய கார்பன் அணுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு அது உருவம் பெற்று திரவிய பந்தமாக மாறி ஆன்மாவோடு 2 கலந்து விடுகிறது என்று சொல்கிறார். கொஞ்சம் அதை நம்ம புரிந்து கொள்வதிலே சின்ன தடங்கள் இருக்கிறதால இதில் நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஆன்மாவினுடைய பரிணாமத்தால் வினைவுற்று பந்தமாகிறது, அது பாவபந்தம். கர்ம பிரதேசங்களுடன் ஆன்மாவும் ஒன்று சேர்ந்து ஒன்று கலந்து நிற்பது திரவிய பந்தம்.
இப்போ இதில் ஊற்றுக்கும் பந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதே தான் நம்ம ஊற்றுலையும் படித்தோம். பரிணாமத்தால் ஊற்று வருகிறது. அதே போல் அந்த ஊற்று தகுந்த கார்பன் அணுக்களை இழுத்துக்கொண்டு திரவிய ஊற்றாக வந்து சேர்கிறது என்று ஊற்றுலேயும் இதே கருத்து தான் நம்ம படித்தோம். அப்போ பந்தத்துக்கும் ஊற்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டும் ஒன்று தான். அது உருவாவது ஊற்று, அது ஆன்மாவோடு சேர்ந்து விடுவது பந்தம். ரெண்டும் வேறு வேறு கிடையாது. அதனால தான் பதார்த்தசார நூலிலே இது தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஆச்சாரியர். முதல் சமயத்தில் ஊற்று அதுதான், அடுத்த சமயத்தில் அது பந்தம். இதில் வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஊற்றாக வருகிறது, வந்து பந்தமாகிறது. அதில் முதல் பிரதம சமயத்தில் ஊற்று என்றும், அதுவே இரண்டாவது அதாவது துதிய சமயத்தில் பந்தம் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதார்த்தசாரம் நமக்கு கூறுகிறது. பந்தம் என்பதனையும் ஊற்று என்பதனையும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று தொடர்புபடுத்தியும் அதில் இருக்கின்ற வேறுபாட்டையும் நாம் தெரிந்து கொள்ள இந்த காதையானது நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ பந்தத்தில் எத்தனை வகைகள் இருக்கின்றன? பய டிட்டீதி அனுபாக பதேச பேதாது சதிவிதோ பந்தோ ஜோகா பயடி பதேசா டிதி அனுபாகோ கஷாயதோ ஹோந்தி. இதில் பய டிட்டிதி அனுபாக பதேச இந்த மாதிரி 4 வகை பேதங்கள் இருக்கின்றன என்று கூறுகிறார். இது சமஸ்கிருதத்தில், அதாவது பிராகிருதத்தில் இருக்கிறது. சமஸ்கிருதத்தில் வேறு மாதிரி நம்ம அதை சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பய என்பது ஒரு வகை, டிதி என்ற ஒரு வகை, அனுபாக என்பது ஒரு வகை, பதேசம் என்பது ஒரு வகை. இந்த மாதிரி 4 வகையான பந்தங்கள் இருக்கின்றன. அவற்றிலே அந்த பயடி பதேசம் இது ரெண்டும், பயடி பதேசம் இது ரெண்டும் யோகத்தால் வரக்கூடியது, செயல்களால் வரக்கூடியது. டிதி அனுபாகா இது ரெண்டும் கஷாயத்தால் வரக்கூடியது. ஏன்னா ஊற்று வருவதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் யோகத்தால் வரக்கூடியது, கஷாயத்தால் வரக்கூடியது. இதை நம்ம இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 4 வகை பந்தங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம். இது சமஸ்கிருதத்திலே இருக்கின்ற வார்த்தைகள். அதை தான் இந்த இடத்துல பயடி என்றால் பிரகிருதி, இட்டிதி என்றால் ஸ்திதி, அனுபாக அது அதே வார்த்தையாக தான் வருது, பதேச என்பது பிரதேச. அதனால் இந்த இடத்துல பிரகிருதி, ஸ்திதி, அனுபாகம், பிரதேசம் என்பதைத்தான் இந்த பிராகிருத மொழியிலே இவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள். இதிலே பிரகிருதி பந்தம் என்பதும் பிரதேச பந்தம் என்பதும் யோகத்தால் ஏற்படும், செயல்களால் வரும். ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் இது ரெண்டும் கஷாயத்தால் ஏற்படும். அதற்கும் நமக்கு என்ன காரணம்னு இந்த விளக்கங்களில் சொல்கிறாங்க. முதல்ல பிரதேச பந்தம் என்றால் என்ன, பிரகிருதி பந்தம். முதல்ல பிரகிருதி பந்தம் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே ஊற்றில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் உயிரினுடைய செயல்களால் ஊற்று ஏற்படுகிறது. அந்த ஊற்றின் தன்மைக்கு ஏற்ப 8 வித வினைகளில் அதற்குரிய புற்கள பரம அணுக்களை ஈர்த்து கொண்டு வினை துகளாக அது உருவாகிறது. இதை நம்ம பார்த்தோம். என்ன செயல் செய்கிறார்களோ அந்த செயலுக்கு ஏற்ப வருகின்ற வினையை அதற்குரிய புற்கள பரமாணுக்களை ஈர்த்து கொண்டு அது வினைத்துகளாக மாறிவிடுகிறது. அந்த வினைத்துகள் ஆன்மாவோடு சேர்ந்து விடுகிறது. இதுக்கு பேர் பிரகிருதி. 8 வகையான வினைகள் இருக்கின்றன. அதைத்தான் பிரகிருதி பந்தம் என்று சொல்கிறோம். அதை சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8 விதமான வினைகள். காதி வினைகள் 4, தர்ஷனாவர்ணியம், ஞானாவர்ணியம், மோகனியம், அந்தராயம் என்பது. அகாதி வினைகள் 4, வேதனியம், ஆயுள், நாமம், கோத்திரம் என்பது. இந்த 8ம் தான் பிரகிருதி பந்தம் என்று அழைக்கப்படுவது. இதற்கு ஊற்று ஏற்படும் போது தர்ஷனாவரணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செயலை ஒருவர் செய்தால் அந்த தர்ஷனாவரணத்தை உருவாக்குகின்ற வினை துகள்களுக்கான பரம அணுக்களை அது ஈர்த்து கொண்டு தர்ஷனாவரணிய வினை துகளாக மாறி அது ஆன்மாவோடு வந்து சேர்ந்து விடுகிறது. அதுபோல தான் ஞானாவரணியம், மோகனியம், அந்தராயம், வேதனையும், ஆயுள், நாமம், கோத்திரம் எல்லாமே. அதனால் ஒரு செயலின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த ஊற்று அதற்கு ஏற்ற பரம அணுக்களை எல்லாம், புற்கள பரம அணுக்கெல்லாம் சேர்த்து கொண்டு ஆன்மாவோடு வந்து சேருகிறதை பிரகிருதி பந்தம் என்று சொல்கிறோம்.
அது தகுதியுள்ள அந்த புற்கள அணுக்களை பொறுத்து இந்த 8 விதமான வினைகள் நேருகின்றன என்று நாம் பார்க்கிறோம். பிரதேச பந்தம் என்பது இவ்வாறு வருகின்ற வினைத்துகள் என்ன செய்யும்? ஆன்மா என்பது எங்கே இருக்கிறது? உடல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த உடல்ல முழுவதும் அந்த ஆன்மா பரவி இருக்கும். ஆன்மா என்பது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு உருவத்தை அது எடுத்துக்கொள்கிறதோ அந்த ஆன்மா, அந்த உடல் முழுவதுமே அது பரவி இருக்கும். அப்போ அந்த முழு இடத்தையும் அந்த வினைத்துகள் வந்து அடைத்து கொள்ளும். அப்போ வினைகள் அதிகமாக இருந்தால் அந்த பிரதேசத்துக்குள்ளே தானே அடங்கணும். அப்போ அடர்த்தியாக இருக்கும், அதிக வினைகளாக இருக்கும், பிரதேசங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வினை வருகை குறைவாக இருக்குது. ஒருத்தருக்கு வினை வருவது குறைவாக இருக்கிறது, அது பந்தமாவதும் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த வினை பந்தத்தினுடைய வினை அணுக்களோட அடர்த்தி மிக குறைவாக இருக்கும், படர்ந்து இருக்கும். உடல் முழுவதும் இருக்கும், ஆனால் அந்த அடர்த்தி குறைவாக இருக்கும். அந்த போல பிரதேசம் என்பது எவ்வளவு இடத்தை அந்த வினைத்துகள்கள் அடைத்து கொண்டிருக்கிறதோ என்று சொல்வது எவ்வளவு அதிகமான வினை இருக்கிறது என்பதை பற்றி தெரிவிப்பது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தர்சனாவரணையும் ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு குறைவாக இருக்கலாம். அப்போ அதிகமாக இருந்தால் அந்த நபருக்கு அவருடைய ஆன்மாவிலே அந்த பிரதேசம் அதிகமாக இருக்கும். குறைவாக இருந்தால் பிரதேசம் குறைவாக அடைத்து கொள்கின்ற இடம், அதைத்தான் பிரதேச பந்தம் என்று நாம் கூறுகிறோம். திதி பந்தம் என்பது வினைகள் வந்து ஆன்மாவோடு கலந்து விடுகின்றன, அதோடு தங்கிவிடும். அந்த உயிரோடு அது அப்படியே தங்கியிருக்கும். அது உடனே எந்த விதமான செயல்பாட்டுக்கும் இறங்கிடாது. அது சேகரிக்கப்பட்டு அந்த ஆன்மாவோடு தங்கியிருக்கும். அந்த மாதிரி தங்கி இருக்கின்ற காலத்தை ஸ்திதி பந்தம் என்று, ஸ்திதி என்றால் நிலைப்பு, நிலைத்திருக்கின்ற ஆன்மாவோடு சேர்ந்து நிலைத்திருக்கின்றதை ஸ்திதி என்று கூறுகிறோம். அவ்வாறு ஸ்திதியிலே இருக்கக்கூடிய அந்த பந்தமானது, வினையானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதனுடைய பலனை தர ஆரம்பிக்கும். நல்வினையாக இருந்தால் நல்பலனையும், தீவினையாக இருந்தால் தீய பலனையும் கொடுக்கும். அதை வந்து அனுபவிக்கணும், அந்த ஆன்மா அனுபவிக்கிறது. அதனால் அது அனுபாக பந்தம் என்று கூறப்படும். பந்தமான வினைகள் உயிருக்கு பயன் தர துவங்குவது அனுபாக பந்தம். அப்போ 4 வகையான பந்த வகைகளை நாம் பார்க்குறோம். பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் என்று. இப்போ இந்த ஸ்திதியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் அது ஆன்மாவோடு சேர்ந்திருக்கிற தங்கியிருக்கின்ற காலம் வித்தியாசப்படும். அதை நம்ம வந்து ஒரு பட்டியலாக நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஏற்கனவே கூட. இதில் பார்த்தீங்கன்னா மோகனியம் என்ற அந்த 3வது வரிசையில் வர மோகனியம் என்பது 70 கோடா கோடி கடற்காலம் ஒரு ஆன்மாவோடு தங்கியிருக்கும், பல பிறவிகளிலே தொடர்ந்து வரும்னு அர்த்தம். அதுக்கு தர்சனாவரணியம், ஞானாவரணியம், அந்தராயம், வேதனையம் எல்லாம் 30 கோடா கோடி கடற்காலம் அந்த ஸ்திதியிலே இருக்கும். அதிகமாக இருப்பது பார்த்திங்கன்னா மோகனியம் தான். ஆயுள் என்பது 33 கடற்காலம் தான். அது நமக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வார்த்த சித்தி தேவனாக போனால் அவருடைய ஆயுள் 33 கடற்காலம் அதிகபட்சம். அதே போல் நரக உலகத்திலே 7வது நரகத்துக்கு போனால் அந்த ஆன்மாவுடைய அந்த ஆயுள் வந்து 33 கடற்காலம் தான். அது அதிகபட்சம். நாமம் என்பது 20 கோடா கோடி கடற்காலம். அதே போல் கோத்திரமும் 20 கோடா கோடி கடற்காலம். ஒரு ஆன்மாவோடு இவையெல்லாம் பந்தமாக இருக்கின்ற அந்த காலத்தை பற்றி கூறுவது. இது நம்ம ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இதில் மேரு மந்திர புராணம் நமக்கு இந்த பந்தங்களை பற்றி கூறுகிறது. அனந்தமாம் அணுக்கள் கூடி அங்குலி அயங்கம்பாகில் குணங்களால் செறிய கட்டி குணங்களோடு ஆற்றல் 3இல் தனந்திடாது அயங்க லோக பதேசமாம் சமயகாலம் அனந்தமாலோகம் எல்லாம் வர்க்கணாரூபத்தாலே. இதில் தான் இந்த புற்கள அணுக்கள் எல்லாம், அங்குலி என்று சொன்னால் இந்த கட்டை விரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அங்குல பிரதேசம் தான். அந்த அங்குல பிரதேசத்தில் அயங்கமாக இருக்கும் அணுக்கள், அனந்த அணுக்கள் அங்கே கூடும். அந்த பிரதேசத்தை பற்றி சொல்வதற்காக அதை கூறுகிறார்கள். அணுக்கள் மிகச் சிறியது,
இந்த கட்டை விரல் அளவு இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அனந்தமாம் அணுக்கள் கூடும். நிறைய எண்ணிக்கையிலே அடங்காத அந்த அணுக்களானது அங்கே கூடியிருக்கும். அது மட்டுமல்ல, அந்த எந்த செயல் செய்கிறார்களோ அதற்கு அந்த குணங்களை பிரதிபலிக்கக்கூடிய புற்கள அணுக்களை அவை சேர்த்து கொண்டு பர்கனா ரூபமாக வந்து சேரும். அதுதான் வினையாக பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த 8 வகை வினையாக வருவது. அதைத்தான் இந்த இடத்துல பிரகிருதி பந்தத்துக்காக சொல்கிறார். பிரதேச பந்தம் என்பது யோகமே பாவம் தானும் உடல் நின்ற உயிரின் யோகின் வேகந்தான் மூலமாகி விகற்பமாம் விரிந்த கந்தம் யோகத்தால் உயிர் பிரதேசத்து. இந்த இடத்துல தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். அதாவது உயிர் பிரதேசத்தில் ஒழிவின்றி ஒப்பச் சென்றால் பாகமும் திதியும் மோகபாவத்தால் பந்தமாமே. கடைசி வரி ஸ்திதி பந்தத்தை பற்றி சொல்வது. ஆனால் அது முதல் 3 வரிகளிலே பிரதேச பந்தத்தை உயிர் பிரதேசம் முழுவதும் ஒழிவின்றி ஒப்பச் சென்றால், அதில் இடம் எங்கும் இல்லாமல் நீக்கமர அந்த வினைகள் 8 வினைகள் கலந்து இருக்கும் என்று அதிலே நமக்கு பிரதேச பந்தம் நம்ம படித்தது தான் இந்த இதுலேயும் சொல்கிறாங்க. ஸ்திதி பந்தம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த காலத்தை பற்றி தான் இதில் கூறுகிறது. 7, 3, 2, 10 எரிந்தன கோடா கோடி. அதாவது 7, 10, 3, 10, 2, 10 என்று இதில் சொல்கிறார். 7, 10னா 70 கோடா கோடி. எது? மோகனியம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 கோடா கோடினா 3, 10, அப்போ 30 கோடா கோடி என்ன வினைகள் என்றதை அந்த பட்டியலில் பார்த்தோம். அதே போல் 2, 10 அதாவது 20 கோடா கோடி எந்தெந்த வினைகள் ஸ்திதியாகி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். குறைந்த அளவு அந்தர்முகூர்த்தம் என்பதனையும் அந்த பட்டியலை பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே இதை பார்த்ததால் இதை ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த காதைகளை இதிலே சேர்த்துருக்கோம். நம்ம குணஸ்தானத்திலே இதை நம்ம பார்த்துட்டோம். அதனால் அந்த ஸ்திதி பந்தம் என்பதை இதை கூறுகிறார். அதுதான் இந்த இடத்துல நாம் காமிச்சிருக்கோம். 70, 30, 20 என்று வரக்கூடியவை. அந்த பாடல் முழுவதும் படித்து பார்த்தா தெரியும். நூல்களிலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக வரக்கூடிய அனுபாக பந்தத்தை பற்றி மேருமந்திர புராணம் சொல்வது. நஞ்சென உரைக்கும் பாவம் நல்வினை நாவில் இட்ட அம்சுமை அமிர்தம் போல இன்பத்தை யாக்கும். அனுபவத்துக்கு வருகிறது என்று சொன்னால் பாவவினை, பாவம் தீவினை, அது என்ன செய்யும்? நஞ்சென உரைக்கும், அது துன்பத்தை தரும், விஷத்தை போல துன்பத்தை கொடுக்கும். நல்வினை என்ன செய்யும்? நல்வினை நாவில் இட்ட அம்சுமை அமிர்தம் போல் இன்பத்தை யாக்கும், அது நமக்கு நாக்கிலே அமிர்தத்தை தடவியது போல இன்பத்தை கொடுக்கும். தீவினை உதயத்துக்கு வந்தால் நஞ்சென உரைக்கும், நல்வினை உதயத்துக்கு வந்தால் இன்பத்தை யாக்கும். அதுதான் என்ன செய்யும்? ஆற்ற புஞ்சிய பந்த சந்த, எவ்வளவு காலம் அந்த ஸ்திதி இருக்கிறதோ அந்த அதிகபட்சம்தான் அந்த ஸ்திதியெல்லாம், அதுக்கு குறைவாக அந்த வினைகள் அனுபாகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி உதயம் என்பதும் அந்த அனுபாகம் என்பதும் ஒன்று தான். உதயத்துக்கு வந்து அது பலனை கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா அந்த வினை கழிந்து போய்விடும், உதிர்ச்சி ஆக்கிடும். துன்பத்தை கொடுத்து விட்டால் அந்த துன்ப வினையானது அதோடு முடிஞ்சு போயிடும். அது கொடுத்து விட்டு அது உதிர்ச்சி ஆகிடும், அதோட அந்த துன்பம் நமக்கு கழிந்து போகும். அதே போல தான் நல்லதும். நல்லதுன்றத பலனை கொடுத்து விட்டால் அந்த வினையும் கழிந்து போய்விடும். இது 5 நாள் உதயம் செய்துட்டு அப்பயன் ஆக்கும் மன்னா என்று சொல்ல. 5 என்று சொல்வது நம்ம ஏற்கனவே பார்த்தா இந்த திரவிய க்ஷேத்திர கால பவ பாவம் அவற்றால் வரக்கூடியது தான். 5 விஷயங்களில் நமக்கு பிறவிகளிலே ஏற்படக்கூடியது. இந்த 5 விஷயத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த 5 விஷயத்திலையும் 5 விதமான பிறவிகளிலும் 5 விதத்தில் பஞ்ச பரிவர்த்தனை என்கின்ற அந்த 5 விதமான பிறவிகளிலும் கூட இந்த ஸ்திதி காலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த வினையானது அதனுடைய பந்தத்தை விடாமல் நமக்கு கார்மனோடு சேர்ந்து அடுத்த பிறவியிலே அந்த அடுத்த உடலை எடுக்கும் போதும் ஆன்மாவோடு சேர்ந்து வந்து அது பலனை தரும், அது சேர்ந்து இருக்கும், ஸ்திதியாகி இருக்கும் என்று இதிலே கூறுகிறார்கள். கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இது இருப்பதனாலும்
இந்த தமிழிலே கூட இதை படிக்கலாம். அந்த உரை நூல்களிலே நாம் பார்த்தால் கூட நமக்கு எளிதிலே இது புரியும் என்பதனால் மேருமந்திர காதைகளையும் இதிலே சேர்த்து நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் பந்தம் என்கின்ற அந்த விஷயத்தினை அந்த 2 காதைகளிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். 32, 33 காதைகளிலே தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக சம்வரை, அதாவது வினைவரவை தடுப்பது என்பது குறித்த சம்மரை குறித்து, செரிப்பு என்பது குறித்து நாம் பார்க்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வழக்கம் போல் இதனை ஒளிப்பதிவில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதனுடைய யூடியூப் அந்த பதிவினையும் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிகிறேன். நல்லறம் என்ற அந்த யூடியூப் சேனலினை தாங்கள் இந்த அதாவது காட்சி வடிவிலே இதனை பார்த்து அதனால் தெரியக்கூடிய கருத்துக்களை எல்லாம், ஐயங்களை எல்லாம் நீங்கள் எழுப்பினால் அதற்கான விடைகளை அடுத்த பதிவிலே கூட நாம் தெரிவிக்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா. சமயக் தரிசனம், இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.